இது என் நாடு என் இஷ்டம் இப்படிலாம் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு தெனாவட்ட பேசவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நான் தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, பல பேரோட உதவி, இதெல்லாம் தேவை. சார்ந்து தான் இருக்க முடியும், சார்ந்து இருக்கணும். அந்த சார்பு நிலை இருக்கு இல்லையா, அப்போ அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு பக்கம் ஒரு லேயர் வந்து ரெக்ளைம்டு சேண்டு, இன்னொரு பக்கம் ஒரு லேயர் வந்து கல், அதுக்கு மேலே இந்த சேண்டை திரும்ப போடும்போது கல்லுக்கு இடையிலெல்லாம் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்புறம் அது வந்து மேலே வந்து கடல் மட்டத்துக்கு மேலே அப்படி வரும்போது முன்ன வந்து கீழே இறங்குச்சில்ல, அது மாதிரி பெருசாக இறங்கலை. போட்டதுக்கப்புறம் ஆனாலும் ஸ்டெபிலிட்டி பத்தாது. ஓகே, அதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து இந்த ஒரு தண்டு அப்புறம் வந்து இலை அப்படிலாம் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இடையில போர் போட்டு ஓரளவுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் போர் போட்டு அதில் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் மண்ணு கண்ணி எடுத்து உள்ளே போட்டு மொத்த ஏரியாவையும் ஸ்டெபிளாக வெள்ளம் பண்ணுறாங்க.